தாவேகா சார்பில் எஸ்ஐடிக்கு எதிரான வழக்கு, ப்ளஸ் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்ட வழக்கு, இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் 5 வழக்கு இன்னைக்கு வந்து எடுக்கப்பட்டது. அதில் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நாங்கள் விசாரிச்சுக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் தாவேகா தரப்பில் சொன்ன இதில் வந்து முழுசுமாக நமக்கு வரல. மாவட்ட செயலர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. திமுக தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவரை தேடிட்டு இருந்தாங்க. தலைமறைவாக இருந்தார். அப்போவே போட்ட வழக்கு. அதில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் முன்ஜாமீன் வாங்கிட்டாரு. விஜய் எல்லாரும் சேர்ந்து அமைகிற கூட்டணிக்கு பேர் என்டிஏ கூட்டணி. விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது என்டிஏ கூட்டணி தலைவர்கள். அந்த பேச்சுவார்த்தை ஃபைனலைஸ் பண்ண போகிறது அதிமுக தலைவர்கள். கூட்டணிக்கான தொகுதிகளை ஒதுக்க போகிறது அதிமுக தலைவர்கள். எல்லோரும் இணைஞ்சு தான் வேலை செய்ய போகிறாங்க. இதில் அதிக இடங்கள் நிற்க போவது அதிமுக. தமிழகத்தில் பெரிய கட்சி அதிமுக. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியுடைய தலைமை அதிமுக கையில் தான் இருக்குது. வணக்கம். இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்று சென்னை உயர்நீதிமன்றம் அமைந்த எஸ்ஐடி, அதாவது சிறப்பு புலனாய்வு குழு அமைத்த அந்த விசாரணை கமிஷனுக்கு எதிராக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்திருக்கு. லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சார்? தாவேகா சார்பில் எஸ்ஐடிக்கு எதிரான வழக்கு, ப்ளஸ் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்ட வழக்கு, இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் 5 வழக்கு இன்னைக்கு வந்து எடுக்கப்பட்டது. அதில் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நாங்கள் விசாரிச்சுக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் தாவேகா தரப்பில் சொன்ன இதில் வந்து முழுசுமாக நமக்கு வரலை. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் வரத்துக்கு. உள்ளக்க என்ன பேசுனாங்கன்றது லேசாக வந்த தகவல்கள் அடிப்படையில் தான் நம்ம பற்றி பேச முடியும். ஏன்னா இப்போ நேரம் வந்து மணி ஒரு 1:15. என்ன தகவல்ன்றது தான் நம்ம பேச முடியும். முழுதுமான இதுனா மத்தியானத்துக்கு மேலே மறுபடியும் ஒத்தி வச்சுருக்காங்க. எல்லாம் முடிஞ்சவொன்னே தான் என்னன்னு தெரியும். இதில் வந்து பார்த்த வரையிலும் தாவேகா தரப்பில் சொன்னது எல்லோரும் அவர்களுடைய அதிகாரிகள். அதனால் இந்த விசாரணை முறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் இதை நீக்கிட்டு எங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் உச்சநீதிமன்றத்திலேருந்து யாரையாவது போட்டுங்க, இல்லை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது உச்சநீதிமன்றமே ஒரு எஸ்ஐடி போடுங்க. அந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ரெண்டாவது, எங்களை பற்றி ரொம்ப தவறான கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. சம்மந்தம் இல்லாத இதில் வந்து எங்களை வந்து எங்களை வழக்குலேயே நாங்கள் இல்லை, எங்கள் தரப்பை கேட்காமே கமெண்ட்ஸ் போடப்பட்டிருக்கு. நாங்கள் வந்து தப்பி ஓடி விட்டதாலாம் சொல்லியிருக்காங்க. போலீஸ் தான் எங்களை அந்த இடத்துல வந்து போக சொன்னாங்க. அதனால் வந்து தப்பி ஓடிவிட்டதுன்ற மாதிரி கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக எங்களை அந்த கமெண்ட்ஸ்லாம் நீக்கணுன்ற மாதிரி அவங்களுடைய கோரிக்கை. அதில் பேசும்பொழுது ஜூரிஸ்டிக்ஷன் வந்து கரூர்னா மதுரை கிளை தானே, ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது அப்படின்ற கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருப்பதாக தகவல். அதனால் இந்த வழக்குடைய போக்கு அவர்கள் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கு வந்து சரியான திசையில் போய்கிட்டு இருக்குது. அரசு அதிகாரிகளில் வந்து இப்போ அஸ்ராகாருக்கு வந்து சிபிஐயில் ஏற்கனவே டெப்டேஷனில் ஒர்க் பண்ணவர், அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து இந்த அனுபவம் இருக்கிறதுனால தான் எஸ்ஐடி போட்டிருக்கோம் அப்படின்றதுனால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த சைடு முகுல் ரோத்தகி, இந்த சைடு அரிமா சுந்தரம், 2 பேருமே பிரபல வழக்கறிஞர்கள். அரிமா சுந்தரம் வந்து செந்தில் பாலாஜிக்காக தமிழக அரசுக்காக இங்கே வாதாடினதெல்லாம் உண்டு. அதனால் 2 தரப்பும் வந்து இந்த வாதங்கள் போய்கிட்டு இருக்கு. மதியத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. மற்றொரு புறம் வந்து இதுவரைக்கும் அமைதியாக இருந்த தமிழக காவல்துறை வந்து ஆம்புலன்ஸ் வந்து மறித்ததாக வந்து மற்றொரு தாவாக மாவட்ட செயலர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. திமுக தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவரை தேடிட்டு இருந்தாங்க. தலைமறைவாக இருந்தார். அப்போவே போட்ட வழக்கு. அதில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் முன்ஜாமீன் வாங்கிட்டாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ இவரை கூட அரெஸ்ட் பண்ணுவான்னு நினச்சிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு புஷி. ஏங்க புஷியை சொன்னால் சிரிக்கிறீங்க. ஏங்க அவர் கஷ்டம் அவருக்குங்க, உங்களுக்கு சாதாரணமாக இருக்குது. காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு கழிவறை வசதி கூட இருக்காது. திடீர்னு எங்கேயா உட்காந்தா பாம்பு கிம்பு வந்தாலும் பெரிய பிரச்சனை ஆகிடும். ரொம்ப சாதாரணமாக சிரிக்கிறீங்க நீங்கள். இங்கே சிட்டிக்குள்ளே உட்காந்து சிரிக்கிறீங்க. அதனால் அவரை வந்து கைதே பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் அவர் வரமாட்டேங்கிறார். அதுதான் பிரச்சனை. இனிமேல் ஹெலிகாப்டரில் வச்சு அந்த காட்டுக்குள்ளே எங்கே ஒழிஞ்சிக்கிறாரோ அந்த சைடு போய் உங்களை கைது செய்யும் எண்ணம் இல்லை, தயவு செய்து வரவும் 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 அப்படின்னு இது பண்ணால் ஒரு வேளை வெளியே வருவாரா என்னன்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் முன்னாடி பதிந்த வழக்குகளில் கைது நடவடிக்கை நடந்திருக்கு. நாமக்கல் பகுதியில் வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கும் திரு இபிஎஸ் அவர்களுடைய பொதுக்கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்களில் வந்து தாவாக்காவுடைய கொடிகள் வந்து பறக்குது. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம்,
அடுத்தது எங்களோட கூட்டணி வந்து ஒரு பலமான கூட்டணி இருக்கும் அப்படின்னு ஒரு உற்சாகமான ஒரு மனநிலை வந்து பேசுறாரு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நான் தான் ஆரம்பத்துல இந்த விஷயத்த பதிவு பண்ணேன். தாவேகா என்டிஏவோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்டிஏ தாவேகாவோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விஜயோட டைரக்டாக நேரடியாகன்னு. அப்போலாம் யாருமே நம்பல. சில பேர் திட்டவும் செஞ்சாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு நியூஸ் 18 அந்த தகவலை லேசா போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நக்கீரனில் தெளிவாக எழுதிட்டாங்க எந்தெந்த டீம் பேசிச்சு, யார் யார் பேசுனாங்க, எடப்பாடி 2 தடவை பேசுனது எல்லாம். இதை நான் பல தடவை பதிவு பண்ணிட்டேன். எடப்பாடி தடவை பேசினாரு, என்ன ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியும் பேசினாரு. என்டிஏ டீமும் பேசியிருக்கு. கிட்டத்தட்ட கூட்டணியை நோக்கி நகர்கிற ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் எடப்பாடி வந்து பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ஒரு கட்சி அதோடைய தலைவர் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்குன்னு சொல்ற அளவுக்கு பேசுறாருன்னா நம்பிக்கை இல்லாம பேச மாட்டாரு. அதனால இந்த விவகாரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த சைடு கிடைத்த கிரீன் சிக்னலை அடுத்துதான் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இன்னொரு பக்கம் நீங்க அந்த தாவேகா கொடிகள் பறந்தது கேட்டீங்க. நாள் பறந்தோடனே அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்துட்டாங்க. பிளட்டுலாம் எடுத்து அது அதிமுக பிளட்டு அப்படின்ற அளவுக்கு போனாங்க. நேற்று ஒரு 20-25 பேர் பொம்பளை பசங்களாம் பிடிச்சிட்டு நிற்கிதுங்க. இப்போ அவங்க டிஎன்ஏ தேடிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இப்போ பார்த்தா அதோட அதிகமாக இருக்குது. அதனால தாவேகா தொண்டர்கள் விஜய் அன்னைக்கு சம்பவம் நடந்தோன்னா விஜயை போட்டு இவர்கள் படத்தின் அவமானம் எல்லாரும் சேர்ந்து அடித்த உடனே அவரும் அங்கேருந்து தப்பி ஓடி பனையூரில் வந்து அடக்கலமானது. இது எல்லாத்துக்கும் நடுவில் காலையில் எடப்பாடி வந்தோடனே அவரும் சேர்ந்து அடிப்பாருன்னு எதிர்பார்த்த நேரத்தில் அவர் விஜய்க்கு ஆதரவாக பேசினோன்னே அந்த தொண்டர்கள் எல்லோருமே எடப்பாடி மேலே ஒரு பெரிய மரியாதை வந்துடுச்சு. இன்னொன்று இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் வரும்பொழுது திமுக வீழ்த்தணும்னா இவங்க தான் கரெக்டுன்ற முடிவு பண்ணிட்டாங்க. அந்த முதலமைச்சர் தூக்கி போட்டாங்க. அதையெல்லாம் அவர்கள் உருவாக்கல, இவர்கள் உருவாக்குனது இப்போ தெரியுதா? அதனால அந்த தொண்டர்கள் தன்னெழுச்சியாக ஒரு சந்தோஷத்தோடு அந்த கொடியை தூக்கிட்டு போகிறான். இன்னொன்று அவனுக்கு போர் அடிக்கும்ல, வாரம் அவர் வந்திருந்தார் சனிக்கிழமை, கொடியெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தான். இப்போ தான் அவர் வரலையா, அந்த கொடி என்ன பண்ணுறது? அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல, அதனால வர்ற இடத்துல தூக்கிட்டு போகிறாங்க. இது தன்னெழுச்சியாக தான் நடக்குது. விஜய் வந்து கூட்டணிக்கு வருவது வந்து தொண்டர்கள் வந்து ஒரு உற்சாகமான மனநிலையில வரவேற்கிறாங்க. அதே சமயத்துல வந்து அதிமுகவுடைய மற்ற தலைவர்களுமே வந்து விஜய் வந்து வருவது எங்களுடைய பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆளும் கட்சியாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வந்து அமைக்கணும்னு முற்படுற திரு இபிஎஸ் உடைய தலைமை, இது ஒரு அரசியல் சாணக்கியத்தனமா நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அப்படிதான் எடுக்க முடியும். இவர்கள் வந்து புலம்புறாங்கல்ல அடிமைத்தனம் அதுன்னு. அப்போ அடிமைத்தனம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதே மாதிரி வேலையை கலைஞர் பண்ணியிருக்காரு. அப்போ அது சாணக்கியத்தனம்னா இதுவும் சாணக்கியத்தனம். இது அடிமைத்தனம்னா அதுவும் அடிமைத்தனம். எப்படி வேணுமோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிலைமை கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு தான் மாறி போச்சு. கரூருக்கு பின் இவர்கள் நம்பிக்கை கோட்டையெல்லாம் தகர்ந்து சதஞ்சு போச்சு. திமுகவிலே நம்ம பலர்கிட்ட பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம சீட்டு கேட்டு நிற்கிறதுலாம் வேஸ்ட்டு சார், எவ்வளோ வருவோம் 10-20 வருமா சார்ன்ற லெவலுக்கு தான் இன்னைக்கு நம்பிக்கைகள் தகர்ந்து போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள்ல இவர்கள் ரொம்ப சாதுரியமாக விஜயை இழுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த அறிவிப்பு வெளியாயிடுச்சுன்னா இன்னும் சூழ்நிலைகள் அரசியல் சூழ்நிலை வேற மாதிரி மாறிடும். காங்கிரஸில் பார்த்தீங்களா கடுமையான எதிர்ப்புலாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் மற்றொரு கூட்டணி கட்சிகள்லாம் ஏறி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எப்படி ஜெயிக்க போகிறது இல்லை, அப்புறம் என்ன சீட்டு கொடு, 10 சீட்டு கொடு, 15 சீட்டு கொடுன்ற அளவுலாம் போயிடுவாங்க. இந்த சைடு இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இருக்கிற வாக்கு சதவீதம், ஏற்கனவே அந்த கூட்டணி இருக்கிற வாக்கு சதவீதம், பாமக எல்லாத்தையும் சேர்த்தா 50% மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 50% வாக்கு சதவீதம் வச்சுருந்தா 2019 திமுக வென்றாங்க, ஞாபகம் இருக்குதா? 50% வாக்குகளோட. அதை மாதிரி அதாவது 1996 மாதிரி இல்லை 2011 மாதிரி ஒரு பெரிய அரசியல் மாற்றம், பெரிய அலை வந்து அடிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு மூத்த பத்திரிகையாளராக, ஒரு அரசியல் விமர்சகராக, விஜய் அதிமுக கூட்டணியா, விஜய் என்டிஏ கூட்டணியா? விஜய் எல்லாரும் சேர்ந்து அமைகிற கூட்டணிக்கு பேர் என்டிஏ கூட்டணி. விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது என்டிஏ கூட்டணி தலைவர்கள். அந்த பேச்சுவார்த்தை ஃபைனலைஸ் பண்ண போகிறது அதிமுக தலைவர்கள். கூட்டணிக்கான தொகுதிகளை ஒதுக்க போகிறது அதிமுக தலைவர்கள். எல்லோரும் இணைஞ்சு தான் வேலை செய்ய போகிறாங்க. இதில் அதிக இடங்கள் நிற்க போவது அதிமுக. தமிழகத்தில் பெரிய கட்சி அதிமுக. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியுடைய தலைமை அதிமுக கையில் தான் இருக்குது. அதனால் இது வந்து அதிமுக கூட்டணி தான். ஆனால் அந்த கூட்டணிக்கு ஒரு பேர் என்டிஏ கூட்டணி. இதில் அதிகமான தொகுதி நிற்கும் பொழுது மெஜாரிட்டி வரதும் அதிமுக தலைமையில்
தனிப்பெரும்பான்மை அமையறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்படி தனிப்பெரும்பான்மை வந்தால் கூட்டணியில் யாருக்கும் பங்குலாம் தரமாட்டாங்க. ஒருவேளை 2வது இடத்துல விஜய் வந்தால் எதிர்க்கட்சி தலைவராக உட்காரலாம். அது அதோட பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க. இங்கே எதிர்க்கட்சி தலைவர் விஜய், பக்கத்தில் அஞ்சா நெஞ்சன் 2.0, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வீரர் யார், மைக் மோகன், அப்புறம் ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார். எப்படி இருக்கும்? நான் ஒன்று ஆதவ எல்லாரையும் மறைச்சிக்கிட்டு இருப்பார். ஏம்பா கொஞ்சம் இறங்கி உக்காருப்பா, தலை மறைக்குது, இறங்கி உக்காருங்க. இதுதான். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் வந்து இவர்களுக்கு லாபம் தானே. நான் வேணா உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்களா? விஜய் தனியாக நிற்பாரா? தனியாக நின்னா ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பு இப்போது குறைவு. விஜய் ஒருவேளை நான் தேர்தலில் போட்டி இல்லை, ஒதுங்கிடுறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படி ஒதுங்கினா அதுவும் அதிமுக தான் சாதகம். இல்லைங்க, நான் வந்து ரஜினி மாதிரி நான் கட்சியை கலைச்சிடுறேன், என் தொண்டர்களை நான் துன்பப்படுத்த விரும்பவில்லை அப்படின்னு முடிவு எடுக்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் வேணாம், இவர்களை வீழ்த்துறதான் லட்சியம். நான் வந்து என்னமோ நினச்சிட்டேன். ஆனால் இதுக்கு 4வது ஆப்ஷனா நான் வந்து என்டிஏ கூட போய் கூட்டணி அமைத்து இவர்களை வீழ்த்துறேன், என்னுடைய லட்சியத்தை தள்ளி வைக்கிறேன். 2031 நான் தனியாக நிற்கிறதுக்கான மற்ற முயற்சிகள் அப்படின்றது பெட்டராக இருக்குமா? இருக்காது. ஆனால் சில அரசியல் பார்வையாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜயோட கூட்டணி அமைச்சிச்சுன்னா பிஜேபி கூட கூட்டணியிலேருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகளோட எடுப்பாரு திரு இபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்டிஏ கூட்டணி தான் இவங்களோட பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி தான் இவங்களோட பேசுகிறாங்க. அதில் கொஞ்சம் கூட எடப்பாடிக்கு கூட மரியாதை குறை வந்துடக்கூடாதுன்னு தான் மேலிட பார்வையாளர்கள்லாம் எடப்பாடியை நேரில் சந்தித்து என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அண்ணாமலை மாதிரி தலைவர் இல்லை, நைனார், எல்லா ஒரு விஷயத்தையும் எடப்பாடிக்கு கன்வே பண்ணுறாங்க. எடப்பாடியும் அவர் பங்குக்கு அவரும் விஜய்கிட்ட பேசுகிறார். அதனால் எல்லாம் சேர்ந்து நின்னாதான் வெற்றுமை. பிஜேபி கலட்டணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு? இந்த பேச்சுவார்த்தையே என்ன கேட்டால், நீங்கள் கேட்டிங்களா என்டிஏல இருக்காரா ஏடிஎம்கில் இருக்காருன்னு, பேச்சுவார்த்தை முழுவதுமே என்டிஏ தான் நடத்திட்டு இருக்கு. அதாவது பாஜக தலைவர் தான் நடத்திட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தையுடைய முடிவு தான் இவர் வந்து அதிமுக கூட்டணி கீழே வருவார். என்ன டிமாண்ட் சார் இப்போதைக்கு? அவர் டிமாண்டுன்றதை விட எனக்கு சங்கடங்கள் இந்த இது இருக்குது, இந்த மாதிரி பேசிட்டேன், இந்த மாதிரி இது பண்ணிட்டேன், அது எல்லாத்துக்குமே அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாங்க. டிமாண்டெல்லாம் பெருசாக விஜய்கிட்ட கிடையாது. இவர்கள் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க, அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது. சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் சிக்கலை, ஒரு சங்கடத்தை உண்டாக்கும். அதனால் அதை வந்து இப்போதைக்கு வேணாம், எல்லாம் சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கு. தமிழக பாஜக தற்போதைய தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வந்து என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து அந்த நேரத்துல வந்து கரூருக்கு போனா அவர் உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா, அங்க வந்து எந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலுமே இல்லை அப்படிங்கிற எதிர்கருத்தை வைக்கிறார். இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் வந்து ஸ்டாண்ட் அண்ணாமலை எடுக்கிறாரா திரு நயினா நாகேந்திரனுக்கு எதிராக? நான் சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு சேனல்லாம் உதயநிதி ரோட்ல நடந்து போறாரு, எல்லாம் கையை இது பண்றாங்க. ஆக்சுவலாக ரோட் ஷோவோ இந்த மாதிரி நடத்தக்கூடாது. சிஎம் ரோட் ஷோ போகிறாரு. இன்னைக்கு இன்பதுரை கூட கேள்வி கேட்டிருக்காரு, என்னங்க சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானேங்க, கோர்ட்டே ரோட் ஷோ நடத்தக்கூடாதெல்லாம் பண்ணுது, சிஎம் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உதயநிதி ரோட்டில் நடந்து போகிறது, எல்லாரும் வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் பார்க்குறோம். இந்த மாதிரி விஜய் நடக்க முடியுமா? போக முடியுமா? ஆமாம், அவர் ஒரு 10 பேர் தான் வந்து கை கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட. நம்ம விஜய் இந்த மாதிரி போனால் என்ன ஆகும்? அப்போ வித்தியாசம் இருக்குல்ல, ஒன்று. 2வது, இந்த சம்பவம் நடந்ததுக்கு வந்து அவர் ஏன் பர்மிஷன் கேட்குறாருன்னா, அவர் மற்றவங்க வர்ற மாதிரி வரல, அவர் ஒரு இடத்துல கூட்டமாக நடத்த போகிறாரு, எல்லாருக்கும் இழப்பீடு கொடுக்க போகிறாரு. 4 ஹவர் நடக்க போகுது அந்த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு பர்மிஷன் வாங்கி தான் ஆகணும். அப்போ அவர் வரும்பொழுது நீங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லைன்றீங்க. அன்னைக்கு போலீஸ் வந்து இன்னைக்கு கோர்ட்டில் தாவேகா என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு நாங்களாம் ஓடலை, போலீஸாக எங்களை இருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் போங்கன்னு சொல்லி போலீஸாக எங்களை அனுப்பி வச்சது அப்படின்னு தாவேகா தரப்பு சொல்கிறாங்க. இது உண்மைதான். அப்போ விஜய்யுடைய ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய நடிகர், அவர்கள் ரசிகர்களாலே அவருக்கு பிரச்சனை வரும்னா பாதுகாப்பு கேட்கறது தப்பே கிடையாது. மற்ற தலைவர் மாதிரி விஜயை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாதுன்றது தான் நான் உதயநிதியை உதாரணம் காமிச்சேன். அப்போ விஜய் வர்றாரு அப்படின்னா அந்த இடத்துல பாதுகாப்பு வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் வந்துட்டு போகிறதுக்காக இவங்க பர்மிஷன் கேட்குறாங்க, பாதுகாப்பு கேட்குறாங்க. அதுலனா தப்பு இருக்குது. அண்ணாமலை கொஞ்சம் லைட்டாக மறுபடியும் பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணா யாருன்னா சொல்ல முடியாதுங்கண்ணா, அதெல்லாம் தேர்தல் தானே அப்படி இப்படின்னு. அவருக்கு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், சீதோஷ்ணம் மாதிரி. அது ஒன்றும் பண்ண முடியாது. கூப்பிட்டு வான் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம்,
அதுக்கு இழுக்கு வர மாதிரி ஏதாவது பண்ணால் இந்த தடவை கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு. அதுதான் ஒழுங்காக பேசிக்கிட்டு இருக்காரு. நடுவில் அவர் மாற்றியும் பேசுகிறார். அதே சமயத்துல இன்னொரு தகவலும் இன்னொன்று அண்ணாமலைகிட்ட தப்பாக கேட்குறாங்க. இப்படிலாம் கண்டிஷன் போடுறாரு மற்றவங்களாம் வந்தது அப்படின்னு. இவர்கள் எப்படி அந்த கேள்வியை வைக்கிறாங்கன்னு தெரியல. அது மேலே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவர்கள் மனு நீங்கள் எதாவது வாங்கி படித்து பார்த்தீங்களா? இல்லை ஏதாவது கொடுத்தாங்களா ப்ரெஸ்ஸுக்கு? இல்லாமல் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு அவர் கேட்கல. அவங்க கேட்ட கேள்வி வச்சு பதில் சொல்கிறாரு. அப்படி சொல்லவே கூடாது. இன்னைக்கு தலைவர்கள் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இவங்க கேட்கறது வந்து செட்டப்பு, நரேட்டிவ் அதெல்லாம் நம்பிக்கிட்டு கருத்து சொன்னாங்கன்னா சிக்கலாகிடும். உங்களை அப்படி திட்டினாராமேன்னொன்னா இவர் அப்படியே திட்டினாரு. அவ்வளோதான் அவன் பற்றி தெரியுமா அப்படி இப்படின்னா அவர் திட்டியே இருக்க மாட்டார். உடனே அங்கே கொண்டு போய் உங்களை வந்து இவர் திட்டினாராம் தெரியுமானோன்னா அவர் என்ன பற்றி திட்டினாரான்னு இப்படி சண்டை மூட்டி விடுறவெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ என்ன நான் பார்த்துட்டு பேசுகிறேன்றது சில பேர் சொல்லுவாங்க. நான் பார்க்கலங்க. அண்ணாமலையே சொல்கிறார், அண்ணா நான் பார்க்கலன்னா நான் பார்த்துட்டேன் நான் சொல்கிறேன்னா அதை பற்றி நான் சொல்ல முடியாது நான். அப்படி சொல்கிறவரை அடுத்த கேள்வியே இவர்கள் சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறார். அது தப்பு. ஒருவேளை அதிமுக விஜய் வந்து கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு வரும்? அதான் சொல்கிறேன். 50% மேலே இவர்களுக்கு வாக்கு சதவீதம். அவர்கள் 30, 35 அப்படி சுருங்கிட்டாங்கன்னா 15% வித்தியாசன்றது மிகப்பெரிய அடியை ஏற்படுத்தும். 2011 வந்ததில்ல, 3வது இடத்துக்கு திமுக தள்ளப்பட்டதில்ல, இந்த தடவை 4வது இடத்துக்கு கூட தள்ளப்படலாம். ஏன்னா பாஜக பெரிய கட்சி, பெரிய அளவில் சீட்டு வாங்கி நிற்பாங்க. ஒரு 20, 25, 30ன்னு வச்சுக்கோங்க. பாமக ஒரு 10, 15 வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சமாளிக்கிறது அவங்க வேணும். அப்போ எவ்வளோ சீட்டு அவங்க ஜெயிச்சு வர்றாங்களோ அதை பொறுத்து தான் கூட்டணி எவ்வளோ ஜெயிக்குது, திமுக தனியாக எவ்வளோ ஜெயிக்குது. அதனால பெரிய அளவில் பாதிப்பு வரும்னு நம்ம சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட பேசும்போதே இவங்களாம் சேர்ந்துட்டு அவ்வளோதாங்க நல்லா தலைகீழாக போயிடுங்கன்ற அளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஓவராக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு செய்தி வந்து கவனிக்கத்தக்கது ஒன்று இருந்தது சார். அதாவது சென்னை காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து இருந்த ஒரு இருமல் மருந்து கம்பெனி வந்து சாப்பிட்டுட்ட குழந்தைங்கள் வந்து இறந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து இருக்கிறது அரசுக்கு வந்து இப்போதான் தெரியுமா அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் வந்து கேட்குறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து நடவடிக்கை வந்து திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து எடுக்கிறார். மத்திய பிரதேசில் 21 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் அந்த மருந்து கம்பெனி எங்கே ஏதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்தா தமிழகத்தில் இருக்குது, சென்னையில். அவரை வந்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அமைச்சரை கேட்டால் நாங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்கோம், அதை கண்காணிக்காத அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ நாளாக என்ன பண்ணியிருந்தீங்கன்ற கேள்வி தான் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வியாக வைக்கிறாரு. அப்போ இந்த சுகாதாரத்துறை என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்குது? உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஆலை இங்கே இயங்கிக்கிட்டு இருக்குதா? எப்படி அதுக்கு லைசன்ஸ் கொடுத்தீங்க? என்ன செக் பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய செயல்பாடின்மை தான் அது காமிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது ஒரு மோசமான ஒரு இதாக தான் பார்க்கப்படுது. இதில் மத்திய பிரதேச முதலமைச்சரும் எங்களுடைய விசாரணைக்கே இவங்க ஒத்துழைக்கலை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் வச்சுருக்காரு. அதனால் இது ஒரு மோசமான நிகழ்வு. வெறுமனே ஒரு அதிகாரியை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு பொறுப்பை தட்டி விட்டுற முடியுமா? அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குது, ஏன் போய் கண்காணிக்கலை, மற்ற மேலதிகாரிகளுக்கு என்ன தொடர்பு இருக்குது, இதெல்லாம் வந்து விசாரிக்கணும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் பதில் தந்ததற்கு ரொம்ப நன்றி.